இதுதான் களத்துக்கு, எங்க களத்துக்கு இதுதான் களம். வேற என்ன களம்? என்ன களத்துக்கு வரல? என்ன களத்துக்கு வரலன்னு சொல்லுங்க பாக்கலாம். எப்படி ஓட்ட மாறாது? நான் இப்ப என்ன பாத்துட்டு போய் வீட்டுல தூங்க போறேன் ஓட் லிஸ்ட் வாங்கிட்டு? ஓட்டு போடுறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் தருமபுரி மாவட்டத்துல இருந்து இவ்வளவு கிலோமீட்டர் வந்து பேசுறேன். இப்ப உங்ககிட்ட நான் பேசிட்டு இருக்கேன்னா நான் என்ன அண்ணனை பார்த்துட்டு சும்மா கையாட்டிட்டு போறதுக்கு வந்திருக்கோம்? எல்லாரும் ஓட்டு போட தானே வந்திருக்கீங்க. ஏன்னா ஓட் லிஸ்ட் வாங்கிட்டு நாங்க உறுப்பினர் கார்டு வாங்கிட்டு நான் ஜாப்ல வச்சு இருக்கிறோம். அதே மாதிரி வாங்கி வச்சுட்டு நீங்க எல்லாம் பேசுறதுக்கு, நீங்க ஏமாத்தி திருடிட்டுன்றதுக்கு நாங்க என்ன உங்களுக்கா ஓட்டு போடுவோம் சொல்லுங்க? 7 மாசம் தான், 7 மாசம் தான். அதே மாதிரி இந்த சீமான் அண்ணன் இருக்காருல்ல, அந்த மாடு கூட்டம் ஒரு மாநாட்டு போட்டாரு. கரெக்டா எடுத்து பாருங்க, மாடு கூட்டம் தான் அதிகமா இருக்கும், மனுஷங்க கூட்டம் கம்மியா இருக்கும். இந்த கூட்டத்தை வந்து பாருங்க, அனில் குஞ்சி டிவிக்கேன்றாங்க. அண்ணனுக்காக நாங்க டிவி கேறதுக்கு வந்தாலுமே எங்களை பாக்குறாரு. போன மாநாட்டுல நீ கை நீட்டி ஒரு தொண்டரை அடிக்கிறேன், நியாயமாடா சொல்லு? எங்க அண்ணன் அப்படி இல்ல, வாடான்னு கட்டி பிடிச்சி தோல்ல கை கொடுக்கறது எங்க அண்ணனுடைய கொள்கையும், எல்லா உரிமையும் எல்லா சமம் அப்படின்னு சொல்லிட்டு பேசுறாரு. என்னதான் பேசினாலும் நீ ஒரு ஆளை கீழே இறங்கி நீ அடிக்கிறனா நீ ஃபர்ஸ்ட் கரெக்டா இருக்கிறியா சொல்லு? எங்க அண்ணனை பத்தி பேசுறது தகுதியே இல்லை உனக்கு. இதுக்கு முன்னால எங்க அண்ணன் வரலன்னா உனக்கு தான் நான் ஓட்டு போட்டு இருப்பேன். எங்க அண்ணனவே பகச்சிக்கும் போது நான் உன்னை பேசுறது தப்பே இல்லை, புரியுதுங்களா? நீ இதுக்கு முன்னால எங்க அண்ணன் வராத போது நான் சீமானுக்கு தான், சீமானுடைய நான் ஒரு இதுதான். ஆனா எங்க அண்ணனை பத்தியே பேசும்போது நீ எல்லாம் யாரா? 8% ஓட்டு நீ அங்கீகரிக்கப்பட்ட கட்சின்றே, அங்கீகரிக்கப்பட்ட கட்சி ஓட்டு போட்டவங்களே நாங்க தான்டா. நாங்க தான் ஓட்டு போட்டவங்களே நாங்க தான். ஆட்சிக்கு வந்தா என்ன செய்யணும்னா திமுகவை கதற விட்டாலே எனக்கு அதுவே போதும். ஏன்னா அவங்க திருட்டி தின்றதுக்கெல்லாம் அவங்க பதில் சொல்றாங்க. திமுகவை கதற விட்டாலே போதும். அது திமுக ஒழிச்சாங்க எல்லாமே ஓகே தானுங்க. வேற என்ன போய் இருக்க போகுது? வேற எந்த இல்லையே. இப்ப நான் உண்மையிலே சொல்றேன், ஜெயலலிதா அம்மா இருந்தாங்க, எடப்பாடியார் வந்தாங்க. இத்தனை வருஷம் இல்லாத கடன் 4 லட்சம் கடன், 4 லட்சம் ரூபாய் கடன், 4 லட்சம் கோடி, சாரி 4 லட்சம் கோடி கடன் வாங்கி அவங்க குடும்பம் தான் வாழுது, மக்களுக்காக எதுவுமே வாழல. அதுக்கு அவங்க பதில் சொன்னாங்கன்னா போதும்.